ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்தெந்த டீம் வந்து பார்க்க போறோம்னா, சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஓகே, லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிட்டாங்க. சரியா அந்த வின்னிங் ஃபேக்டர் வந்து கிளிக் பண்ணல. ஸோ, அதனால லாஸ் ஆனாங்க. பஞ்சாப் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ, எப்படி இருக்குன்னு நம்ம 2 கிங்ஸும் ஆடப் போறாங்க. இதுல யார் கிங்கா இருக்க போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இது எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கத்துல நடக்குது. எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கத்துல நடக்குது. இந்த பிட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 165 ரன்ஸ். இது பேட்டிங்கும், பவுலிங் 2க்கும் ஈக்குவலா இருக்கும். சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 2த்துக்கும் ஈக்குவலா இருக்கும். ஸ்பேஸருக்கும் எடுபடும், ஸ்பின்னர்ஸ்க்கும் எடுபடும். சரி வாங்க பிளேயிங் 11 நம்ம பார்த்தலாம். சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 பார்க்கலாம். யார் யார் ஆட போகிறாங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, மேத்யூ ஷாட், சர்ஃபாஸ் கான், கார்த்திக் சர்மா, சிவம் துவே, ஜேமி ஹோவர்டன், நூர் அகமத், கலீல் அகமத், அன்சுல் கம்போஜ். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து லாஸ்ட் மேட்ச் கிளிக் ஆகல. அவருக்கு கிளிக் ஆச்சுன்னா பவர் பிளேயில் நல்ல ரன்னு ஸ்கோர் அவர் எடுக்கிறதுக்கு கேபிலிட்டி இருக்குது. பார்க்கலாம். அவர் சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. அவர் லைட்டாக தான் ஆடுவார். ஆனால் பயங்கரமாக பால் வந்து பவுண்டரிஸ்க்கு சூப்பராக போகும். சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா அவருக்கும் லாஸ்ட் மேட்ச் கரெக்டாக கிளிக் ஆகலை. ஆச்சுன்னா அவர் எப்படி ஆடுவார்னு நமக்கே தெரியும். வேர்ல்டு கப்லேயே சூப்பராக ஆடி இருக்காரு. செமிஃபைனல், ஃபைனல்ஸு, குவார்ட்டர் ஃபைனல் சூப்பராக ஆடி கொடுத்து இந்தியாவுக்கு வின் பண்ணதுக்கு ஒரு முக்கிய த்ரெட்டிங்காக இருந்திருக்காரு. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு மாட்டிச்சுன்னா பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு கேபிலிட்டி இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆயுஷ் மாத்ரே அவரும் நல்லா பேட் பண்ணுவார். மேத்யூ ஷாட் அவரும் ஆடுவார். சர்ஃபேஸ் கான், கார்த்திக் சர்மா, சிவன் துபை அவர் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ளாட்டில் இதில் போட்டாலே போதும், 6 தான் அடிப்பார். கிரவுண்டை விட்டு வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். ஓவர்டன் வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 127 ரன்ஸ் வரதுக்கு அவர் தான் முக்கியமாக காரணம் இருந்தது. 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஆல்ரவுண்டராக இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. நூர் அகமது பார்த்தீங்கன்னா ஸ்பின் ட்ராக் இருக்கிறதுனால சென்னை பிச்சில் அவர் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ இந்த வாட்டியும் அதை தான் பண்ணுவார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கலீல் அகமது பார்த்தீங்கன்னா ஸ்பின் போட்டு பயங்கரமாக பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். அன்சுல் கம்போஜ் கூட நல்லா போடுவார். சரி வாங்க பஞ்சாப் கிங்ஸோட லைன்ஸ் அப்போ பார்த்துடலாம். பிராயன்ஸ் ஆர்யா, பிரப்சிமரன் சிங், கூப்பர் கான்லி, ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வெதரா, சசாந்த் சிங், மார்க்கோ ஸ்டானிஸ், மார்க்கோ ஆன்சன், விஜயகுமார் வைசாக், அசிதீப் சிங், யஸ்வேந்திர சேகல். பிரியான்ஸ் ஆர்யாவோட லாஸ்ட் சீசன் சூப்பராக ஆடினார். சிஎஸ்கே கூட ஒரு 100 போட்டான்னு நினைக்கிறேன். சிம்ரன் சிங் நல்லா ஆடுவார். கூப்பர் கான்லி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 72 ரன்ஸ் அடிச்சு பஞ்சாப் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய த்ரெட்டிங்காக இருந்துறாரு. ஸோ இந்த மேட்சும் அவருக்கு ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பாருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயரும் கேப்டன்ஷிப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கிலும் நல்லா ஆடக்கூடிய ஒரு கேபிலிட்டி இருக்குது. பார்க்கலாம். சசாந்த் சிங் அவரும் ஃபைனலில் சூப்பராக ஆடினார். அது எல்லாருக்கும் தெரியும். மார்க்கோ ஸ்டானிஸும் சூப்பராக ஆல்ரவுண்டராக இருப்பார். மார்க்கோ யான்சன் வந்து பவுலிங்கில் சூப்பராக போடக்கூடிய ஒரு திறமை இருக்குது. அசிதீப் சிங் ஸ்விங் போடக்கூடிய இருக்குது. யஸ்வேந்திர சேகல் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ட்ராக் இருக்கிறதுனால அவரும் நல்லா ஒரு விக்கெட் டேக்கராக இருக்கிற சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கேம் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் கொடுப்பேன். லாஸ்ட் மேட்ச் அவருக்கு கிளிக் ஆகலை. ஸோ அதனால் இந்த தடவை அவர் தான் மறுநாள் தான் பந்தயம் கட்டுறேன். ஏன்னா அவருக்கு மாட்டிச்சுன்னா பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு கேபிலிட்டி. பவர் பிளேலாம் சூப்பராக ஒரு 60 ரன் 2 பேர் சேர்த்து அடிக்கக்கூடிய கேபிலிட்டி இருக்குது. பார்க்கலாம். சஞ்சு சாம்சனுக்கு அவருக்கு மாட்டிச்சுன்னா பயங்கரமாக அடிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். இந்த தடவை அவர் மேலே தான் பந்தயம் கட்டுறோம். பஞ்சாப் கிங்ஸோட கேம் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அவரும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பார்க்கலாம். வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு 55% கொடுக்குறேன். பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 45% கொடுக்குறேன். ஏதனால கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால சிஎஸ்கே 55% கொடுக்குறேன். அந்த வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம சரியாக கிளிக் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே ஷோர்லி வின் பண்ணுவாங்க. பவுலிங் அது ஒரு அபோவ் 180 மேலே அடிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக பவுலிங்கில் நல்ல ஒரு ஸ்பின் ட்ராக் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டாங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு ஒரு மோர்லி சான்சஸ் இருக்குது.
ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.